அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்ததாசன் செல்வகுமார். 2024வது வருடம் புத்தாண்டு பலன்களில் சிம்மம் ராசிக்கு உண்டான பலாபலன்களை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் சிம்மம் ராசிக்கும் பொருத்தமாக இருக்கும், சிம்மம் லக்னத்திற்கும் பொருத்தமாக இருக்கும். பதிவை முழுமையாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக சரியாக இருக்குது, தெளிவாக இருக்குது, உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பி வைங்க. 2024வது வருடத்தில் பஞ்சமி திதியில் இந்த வருடம் பிறக்குது அப்படின்றது ஒரு அற்புதமான விசேஷம் அப்படின்றது என்னுடைய கருத்து. கரணநாதனை பொறுத்த வரைக்கும் கரணம் கௌளவம் கரணத்தில் இந்த வருடம் பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய வருடம் சிம்மம் ராசிக்கு என்ன விதமான நல்ல பலன்களை செய்யும் அப்படின்றத பார்த்தோம்னா, கிரகத்தினுடைய ஆரம்பத்திலேயே மிக அமர்க்கலமாக அற்புதமாக யோகமாக இந்த கிரக நிலைகள் சிம்மம் ராசிக்கு இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் போய்ட்டு சனி பகவான் இருக்கிறார, அப்படி இருந்தால் அது கெடுதலான பலன்களை நமக்கு செய்வாரா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் 6ஆம் இடத்துல இருந்த 2.5 வருட காலம் பொதுவாக பாபக்கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக சனீஸ்வர பகவான் 6, 11, 3 ஆகிய இடங்களில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோடீஸ்வரத்தை கொடுத்துருவார், கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார், விபரீத ராஜ யோகத்தை கொடுப்பார். ஆனால் அந்த 2 வருஷம் எதுவுமே செய்யலையே சிம்மம் ராசிக்கு. கடந்த 2.5 வருட காலமாக அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிரகங்களெல்லாம் சாதகமான நிலையில் இருந்தால் கூட எந்த விதமான நல்ல பலன்களும் இல்லை. எல்லாமே முயற்சி செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய முயற்சி மற்றவர்களை விட அளவுக்கு அதிகமாக முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த முயற்சிக்கெல்லாம் எந்த விதமான நல்ல பலன்களும் இல்லை. அப்படின்னாலும் எப்படியோ உருண்டு பிறண்டு நம்ம அடுத்த தேவைகளை நிறைவேற்றி கொண்டு அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி நம்ம பயணம் போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த 2.5 வருட காலமாக நமக்கு கிடைக்காத விஷயங்கள், 6ஆம் இடத்துல இருந்தே சனி பகவான் நமக்கு எதுவுமே செய்யலை. 2.5 வருட காலம் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். எத்தனையோ துரோகிகளை சந்தித்தோம். நம்ம நிறைய மனம் விட்டு பேசக்கூடிய நண்பர்கள் கூட நம்மளை புரிஞ்சுக்காமல் நம்மளை விட்டு போயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் திடீர்னு சரிவை நோக்கி போனது. வேலையாட்கள்லாம் நமக்கு சாதகமாக இல்லை. அலுவலகத்தில் நம்ம பணிபுரிந்து கொண்டு இருக்கிறோம், பதவி உயர்வு இல்லை. அரசியலில் நாம் இருந்தோம், அந்த அரசியலில் இருந்துகிட்ருக்கோம். அரசியலில் நமக்கு தேவையான கௌரவமான பதவிகளை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த கௌரவமான பதவிகள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. இதுதான் இந்த 2.5 வருட காலத்தில் நடந்துச்சு. அப்போ இந்த 2.5 வருட காலத்தில் நீங்கள் செய்த முயற்சிக்கு உண்டான வெற்றி இந்த 2024வது வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அது எப்படிங்க சொல்கிறீங்க? கிரக அமைப்புகள் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு, கேதுவை போல் கெடுக்கக்கூடிய கிரகமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அப்போ தனம் வாக்கு குடும்பங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு கேது பகவான் உட்காந்துட்டார்னா அவர் சன்னியாசி கிரகமாச்சே, அதுவும் பாவ கிரகமாச்சே. அவர் பின்னோக்கிய பார்வையினால் 12ஆம் இடத்தை விட்டு பார்க்கிறாரு. அது விரயஸ்தானம். கௌரவம் நல்லபடியாக இருக்கணுமா அல்லது பங்கமாகணுமா நினைக்கக்கூடிய இடத்துல 2ஆம் இடத்துல இருந்து கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளுடைய வாக்கு நிறைவேற்றப்படுமா, சொன்ன சொல்லை காப்பாற்றி கொள்ள முடியுமா, நம் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள முடியும். என்னுடைய கருத்து பிரகாரம், மற்றவங்களை பற்றி ஒப்பிட்டு பேச விரும்பல, என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம். கேதுவை போல் கெடுப்பவர் இல்லை அப்படின்னா இந்த ராசிநாதர்களை, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களை கூடவே இருந்து உறவாடக்கூடிய துரோகிகளை கெடுத்து குட்டிச்சவராக்குவார் கேது பகவான். விரோதிகளை கெடுப்பார். நமக்கு ருணம், சத்ரு, ரோகம்னு இருக்கக்கூடிய வியாதிகளை கெடுப்பார். அப்படி கெடுக்கிறதுனால தான் அவர் ஞானக்கிரகம் இல்லையா, ஞானக்காரகன் இல்லையா. அப்போ நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலையை நமக்கு கொடுத்து நமக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய கிரகம்தான் கேது பகவான். அவர் போயிட்டு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை போயிட்டு பார்வை செலுத்துறதுனால தன்னுடைய கௌரவம்
ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ, அப்போ நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்குண்டான காலகட்டத்தை இந்த கேது பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்றது தான். அவர் 2024 வருடத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்கள், சிம்மம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி கௌரவமாக இருந்தீர்களோ, நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றினீர்களோ, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமான பணவரவு எப்படியெல்லாம் இருந்துச்சோ இது எல்லாமே திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அப்போ அந்த கேது பகவானால் நமக்கு எதுவும் கெடுபலன்கள் ஏற்பட்டுருமோ என்ற சந்தேகம் யாருக்காவது இருந்தால், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடு தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்கு. காலையில் எழுந்த உடனே விநாயகரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை நாம் செய்வதும், இரவு படுக்கைக்கு போகும்போது நம்ம நம்முடைய குலதெய்வம், உங்களுக்கு யாருக்கு என்ன விதமான குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்வதும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தையும் விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும். இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்கும். பரவாயில்ல, நல்ல தகவல் சொல்லியிருக்கேன். 5 வருடத்திற்கு முன்னாடி நான் அப்படி தாங்க இருந்தேன். இந்த 5 வருஷமாக நான் படுற பாடு எனக்கே போதும் ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு இனிப்பான செய்தி. சரி, அடுத்ததுபடியாக சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார்னா குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ குடும்பத்தில் நான் இப்போ முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 5 வருடமாக நாம் படாத அவஸ்தைப்பட்டுருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஒரு 2.5 வருஷ காலம் நான் படுற அவஸ்தை கடவுளுக்கே பொறுக்காதுங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய தேவையை அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றவர்கள் மனைவி இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து நிறைவேற்றி கொடுப்பதற்கு தேவையான சூழ்நிலைகள் அமையாமல் இருந்தவர்களுக்கு குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், திடீர்னு சண்டை போட்டுட்டு போய் என்ன காரணமே தெரியாமல் ஓடி போன உண்மையான நண்பர்கள், இவங்கெல்லாம் திரும்பவும் ஒன்று சேருவதற்குண்டான சந்தோஷமான நிகழ்ச்சிகளெல்லாம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் அந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார். மிகப்பெரிய பாயிண்ட் கவனிக்கணும். அப்படி சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி இதுக்கு முன்னாடி அளவு கடந்த உற்சாகத்தோடு கடுமையான முயற்சிகளோடு இருந்துக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த காலகட்டங்களில் உடலுக்கு சோர்வு ஏற்படாத வகையில், சோம்பேறித்தனத்திற்கு இடம் தராத வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது எல்லாமே ஓகே, நம்ம தான் பார்த்து எல்லாமே பண்ண போகிறோம், நமக்கு தெரியாத விஷயம் இல்லை, பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு அன்றன்றைய வேலைகளை அன்றன்றே செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதில் சனீஸ்வர பகவான் சோம்பேறித்தனத்தை கொடுக்கிறார், அலட்சியத்தை கொடுக்கிறார் அப்படின்னா கூட குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அதனால் போன ஜென்மத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் என்ன விதமான நல்ல பலன்களை எல்லாம் செய்தீங்களோ, நல்லது செய்தீங்களோ, போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன விதமான தெய்வீக வழிபாடு செய்தீர்களோ அதற்குண்டான நல்ல பலன்களை இந்த வருடத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த குரு பகவானுடைய பார்வை நீங்கள் தொட்டதெல்லாம் பொற்காலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல நல்ல யோக பலன்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார். அப்போ போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் விளைவை நாம் இப்போ அனுபவிக்க போகிறோம். ஆனால் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவு தான் சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது, அலட்சியத்தை கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ அதுக்கு இடம் தராமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் பெரிய திறமைசாலிகள் தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்து பேசக்கூடியவர்கள், அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு கட்டுப்பட்டு அது எவ்வளோ பெரிய
ஜாம்பவானாக இருந்தால் கூட நான் எதிர்த்து என்ன வேணாலும் செஞ்சிடுவேன். ஆனால் என் மேலே அன்பாக இருந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க மேலே நான் திரும்ப அன்பு செலுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன் என்று இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்கள் நிறைய திறமையை உள்ளடக்கி இருந்தால் கூட இந்த 5 வருட காலத்தில் உங்களுடைய திறமை வெளி உலகிற்கு வரவில்லை. அது சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது வாழ்வின் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி. இப்போ சாதாரணமாக ஒரு தைய கடை வச்சுருக்கோம், டைலரிங் ஷாப் வச்சுருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அதை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. டைலரிங் தெரியும், நான் தனியாக எப்படி போய் கடை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டேன், என்னுடைய முயற்சி ஈடுபடலை. நான் ஒரு நகைக்கடை வச்சுட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நகையை பற்றி எனக்கு A to Z எல்லாமே தெரியும். ஒரு ஜவுளி கடை வைக்கணும், எல்லாமே தெரியும். ஆனால் அதை செய்வதற்கு கால சூழ்நிலைகள் இந்த 5 வருஷத்தில் எனக்கு இடம் கொடுக்கல. இதை போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளி உலகிற்கு தெரிவதற்கும் கூடுதலாக உங்களுக்கு உப தொழில்கள் அமைவதற்கும் உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்திலே குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தரப்போகிறார். அது மட்டும் அல்லாமல் நீண்ட நாட்களாக செய்ய வேண்டிய பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, குலதெய்வத்தினுடைய வழிபாடு, அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்குண்டான காலகட்டன்றதுனால நம்ம ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணி அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலும் இப்போ செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த கிரக நிலைகள் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் குலதெய்வத்தினுடைய வழிபாடை செய்ய செய்ய உங்களுடைய வாழ்வில் வசந்தம் என்பது வீசிக்கொண்டே இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்றார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் திறமை ஸ்தானத்தை போய் பார்க்கிறார், வித்தை ஸ்தானத்தை போய் பார்க்கிறார். உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் படிப்பில் மிக மிக கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். வேணா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான் இருக்காங்க, வெளிநாடு வேலைக்கு போகக்கூடியவர்கள் இப்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் பிரகாரம் ஒரு முறைக்கு பல முறை தீர ஆலோசனை செய்துவிட்டு நாம் செல்லக்கூடிய ஏஜெண்ட் கரெக்டான பர்சன் தானா, அல்லது நாம் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலமாக போகிறோமா, நாம் போகக்கூடிய கம்பெனி ஒரிஜினல் தானா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த ராகு பகவான் இருக்கிறார் இல்லையா, 8ஆம் இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கடன்பட்டே தீர வேண்டும் என்பதையும், எதையாவது நினைத்து உங்களுடைய மனது போராடி கொண்டே இருக்க வேண்டும், குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறது. அப்போ ஏதாவது ஒரு வகையில் கடன் பட்டாச்சு, பரவாயில்ல, அந்த கடனை நீங்கள் மனையில் மங்கள செலவுகள் செய்வதற்காக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புதுசாக இடம் வாங்கிறது, தொழில் அமைக்கிறது, அல்லது தொழில் விரிவுபடுத்திக் கொள்வது, அல்லது கார் வண்டி வாகனங்கள் போன்றவை வாங்குவது, குழந்தைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காக செய்வது, இதற்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதன் காரணமாக நீங்கள் கடன் பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்றத கிரக அமைப்புகள் இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி, அதாவது எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகணுமோ அதெல்லாம் விட்டுட்டு 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத எவனோ ஒருத்தன் என்னை டென்ஷன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற டென்ஷனை எல்லார்கிட்டையும் போயிட்டு காமிச்சு அதை மாதிரி டென்ஷன் பண்ணால் அதுதான் ருணம் சத்ரு ரோகஸ்தானம். மனதில் தேவையற்ற இனம் புரியாத குழப்பங்களை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது வியாதிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பது இந்த கிரக நிலைகள் காட்டுகிறது. அது மட்டுமல்ல, சின்ன சின்ன ஃபீவர் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதற்குண்டான மருத்துவரை ஆலோசித்து மருத்துவத்தினுடைய தேவைகளை செய்து கொள்வது நல்லது. அப்புறம் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே நீங்கள் மிக சரியாக சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்றது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நேரம் தவறாமல் சாப்பிட பழகிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நேரத்துக்கு தூங்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, நான் என்னதான் படுத்தாலும் எனக்கு 12 மணி வரைக்கும் கொட்ட முழிச்சிட்டு இருக்குங்க, தூக்கமே வரல, எத்தனையோ டென்ஷன், அதெல்லாத்தையும் தலையை சுற்றி தூக்கி ஓரமாக போட்டுருந்தோம். ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். சத்ருஸ்தானம், ருணஸ்தானம், ரோகஸ்தானத்தை போய்ட்டு பார்க்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மனசுக்கு பிடித்த கோவிலுக்கு போங்க. உங்களுக்கு மனசுக்கு எந்த கோவில் பிடிக்குதோ அந்த கோவிலுக்கு போங்க. 10 நிமிஷம் அங்கே உட்காந்து அந்த சுவாமியை பார்த்துட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு வாருங்கள். அதே போல்
வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் மற்றவனை நம்பி போகக்கூடாது. அந்த ரேஸ் டிரைவிங் போகிறது, பெல்ட் அடித்து போகிறது, அதை மாதிரியான ஆட்களோட வண்டிகளில் வாகனங்களில் செல்வதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். அதை மாதிரி ஆட்களோடு நாம் போகக்கூடாது. மற்றபடி இந்த வருடம் முழுமையாகவே உங்களுக்கு கடன்பட்டு கடன்காரராக ஆனால் கூட பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் யார் வீட்டு பணமாவது உங்கள் பாக்கெட்டை பையை நொப்பிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் சரளமாக புழங்கி கொண்டிருக்கும். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு யூடியூப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்குது இல்லையா, கீழே ஜாயின் அப்படின்னு இருக்குது, அதை அழுத்துங்க. உங்களுக்கு ஜோதிடம் தொடர்புடைய சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா யூடியூப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஜாதகம் ஆலோசனை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.